ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். மண்டே டியூஸ்டே 2 நாளைக்கும் நான் செஞ்ச பூஜை வேலைகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். விளக்கு ஏற்றுறதுனால என்னென்ன பலன்கள், அதோட வழக்கம் எப்படி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆதி காலத்தில் மலைகளில் வாழ்ந்த மனுஷங்க அங்கே மலைகளில் விழுந்திருக்கிற கற்களில் குழி மாதிரி இருக்கும். அந்த குழி விழுந்த கற்களை தான் விளக்காக பயன்படுத்தினாங்க. இப்படி அவங்க செஞ்சது தான் நாகரிகம் மேலே மேலே வளர வளர மாக்கல் விளக்கு அப்படின்னு பேரோட ஃபேமஸ் ஆச்சு. போக போக களிமண் நாகல் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க. அதாவது பிராஸ்லேருந்து தான் விளக்கு தயாரிக்க ஆரம்பித்து அதை வழிபாடு பண்ணாங்க. நம்ம வீடுகளில் எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் அந்த விளக்கோட ஒளியை தான் சாட்சியாக வச்சு எல்லா காரியமும் நம்ம நல்ல காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். விளக்கோட ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த தீப வழிபாட்டை நம்ம முன்னோர்கள் செய்ய சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த திருவிளக்கில் தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கிட்டு அந்தி சாயிற நேரம் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வணங்குவது பழக்கமாயிடுச்சு. இப்படி செய்கிறதுனால என்னென்னா செல்வம் நிலைக்கும்ங்கிறது பெண்களோட நம்பிக்கை. எப்போ விளக்கேற்றினாலும் நம்ம வீட்டோட பின்வாசல் கதவை மூடி விட்டு தான் தீபம் ஏற்றணும். விளக்குலேயே மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா காமாட்சி அம்மன் விளக்கு தான். அடுத்தது மண் அகல் விளக்கு. அகல் விளக்கு எதுக்கு ஏற்றணுன்னா மெயினாக குலதெய்வ வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வத்திற்கு நம்ம வழிபாடு செய்யும் போதும் நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்ம கேட்ட வரம்லாம் கிடைக்கும்ன்றது ஐதீகம். ஐஸ்வர்யமும் நிலச்சி நிற்கும். இந்த பாரம்பரிய விளக்கை காலை மாலைன்னு 5:30 to 6 இந்த டைமில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம்னா குடும்பத்தில் நிம்மதியும் வற்றாத செல்வமும் கிடைக்கும். டியூஸ்டே ரொட்டீன் பூஜை வேலைகள் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். பூஜைக்கு தேவையான விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். விளக்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். அதனால் என்னால் நின்றுட்டு விளக்க முடியலை. கிச்சன்லேயே 2 டப்பில் தண்ணி வச்சுக்கிட்டேன். ஒன்று ஃபஸ்ட்டு விளக்குறத கழுவிட்டு நெக்ஸ்ட் டைம் மறு தண்ணியில் க்ளீனாக கழுவிடுவேன். அடுத்தது 3ஆவதும் ஒரு தண்ணியில் கழுவுவேன். கழுவிட்டு தான் நான் துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன். அப்படி செய்யும் போது தான் மறுபடியும் விளக்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். விளக்கு 2 வாரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அப்போ தான் விளக்குன மாதிரி. எப்போ நான் விளக்கு தட்டு கழுவ ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு சாமியோட ஸ்லோகம் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே செய்வேன். வேல்மாறல் பாட்டு, அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட கனகதாரா ஸ்லோகம் வச்சு கேட்டுட்டு விளக்க ஆரம்பிச்சிடுவேன். மேட் போட்டுக்குவேன். அதில் சபினா அதெல்லாம் லீக் ஆனால் கூட அந்த மேட்டோட க்ளீன் பண்ணிவிட்டு மேட்டை அலசி போட்டுடுவேன். இந்த வேலையெல்லாம் செய்யும் போதே நாளைக்கு செய்ய போகிற பூஜையை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பேன். நல்லபடியாக என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும், நான் நினச்சபடி பூஜையெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நிறைவாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றதில் மட்டும்தான் என்னோடய எண்ணம் இருக்கும். ஃபுல்லாக க்ளீனாக பளபளன்னு விளக்கியாச்சு. டயர்டாகிடுச்சு. சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி நினப்பு வந்துருச்சு. சரி, காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையெல்லாம் செய்யலாம். விளக்கு தட்டுக்கெலாம் பொட்டு வைக்கணும். எப்போவுமே ஒரு வேலை நான் பிஸியாக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா அடிக்கடி தண்ணி நிறைய குடிப்பேன். அது மாதிரி தான் மெயினாக சமைக்கும் போது தண்ணி தான் நிறைய குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு நல்ல பழக்கம்னு அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சமைச்ச உடனே சாப்பிட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் காஃபி தான் நான் குடிப்பேன். அப்படி இல்லை வயிறு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கஷாயம் தான் நினப்பு வரும். அப்போ தோட்டத்துக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச மூலிகையெல்லாம் பறித்து போட்டு நான் ஒரு கஷாயம் வச்சு குடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா வர காப்பி போட்டு குடிப்பேன். பால் சேர்க்க மாட்டேன். அப்பப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் நான் சூடாக ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஹெவியான சாப்பாடு இருக்கும், சாப்பிடவே கூடாது, ஆயில் ஃபுட்டு நம்மளுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைப்பேன். மனசு தான் சொல்லும். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அது செரிக்கிறதுக்கு தான் அத்தனை கஷாயம் வச்சு குடிச்சிக்கிட்டு இருப்பேன். காஃபி குடித்து என்ன நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, சந்தனம் குங்குமம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
அது பூஜை விளக்குலாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு மேட்டு வச்சுருக்கேன் பாயில். அது மேலே வச்சுட்டு தான் நான் மஞ்சள் குங்குமம் எப்போதுமே வைப்பேன். தரையில் வந்து குங்குமம்லாம் வந்து சிந்திரும். அதனால் அது வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்காக தான் அதில் வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிடுவேன். 2 ஸ்பூன் சந்தனம், 2 ஸ்பூன் மஞ்சள், ஜவ்வாது கொஞ்சமாக போட்டுப்பேன். அது எல்லாத்தையும் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டுக்குவேன். இது எல்லாமே பன்னீரில் தான் குழச்சிப்பேன். இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாமி ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் என்ன பண்ணேன், எல்லாமே நிறைய போட்டு குழச்சி வச்சுட்டேன் சாமிக்கு. வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து பார்க்குறேன், அந்த சாமி வந்து பொட்டு வச்ச அந்த சந்தனம் வச்ச இடம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாகவே இல்லை, பிளாக் ஆகிடுச்சி. ஒரு மாதிரி ஏன் இது மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி கெமிக்கல்லாம் உள்ளதெல்லாம் நம்ம வந்து வாசனைக்குன்னு போடுறது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட இப்படி ஆகிடுது. அதிலேருந்து நான் வந்து சும்மா லைட்டாக தான் போட்டுக்கிறது. அதுக்கு பதில் நம்ம வந்து நல்ல டெஃப்யூசர் வாங்கி நம்ம கோவிலில் வர வாசனை நம்ம வீட்லேயும் வரணும் அப்படின்னா ஒரு நல்ல அரோமா ஆயில் வாங்கின்னு வந்து வச்சுக்கிட்டு டெஃப்யூசரில் யூஸ் பண்ணி நம்ம அதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா கரண்ட்டில் இருக்கிறதும் இருக்குது, நம்ம விளக்கு ஏற்றி யூஸ் பண்ணுற டெஃப்யூசரும் இருக்குது. நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாமி ரூமும் நல்லா வாசனையாக இருக்கும். ஹாலில் கூட வச்சு ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி நான் இன்னும் வாங்கலை, இருந்துச்சு, உடஞ்சிருச்சு. மறுபடியும் டெஃப்யூசர் வாங்கணும். டெஃப்யூசரில் வந்து அரோமா ஆயில் வந்து லெமன் கிராஸ் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். நான் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸ்பாலெல்லாம் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே போகிறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். பூஜை ரூம்னு இருந்தாலே வந்து ஃபஸ்ட்டு விநாயகருக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் மற்ற பூஜையெல்லாம் ஆரம்பிக்கணும். நான் எப்போதுமே வந்து விநாயகர் நிறைய வச்சுருப்பேன். பிராஸ்லேயும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை இருக்கேன் விநாயகர் இது ரொம்ப வருஷமாக இதை வச்சுருக்கேன். நான் திருக்கடையூரில் தான் வாங்கினேன். இந்த வெள்ளை இருக்க விநாயகர் இருக்கிற வீட்டில் வந்து யார் வந்து நெகட்டிவ் தாட்ஸோடு வந்தாலும் அது வந்து நம்மளை எதுவுமே பாதிக்காமல் தடுக்கிற ஒரு சக்தி வந்து இந்த வெள்ளை இருக்க விநாயகருக்கு இருக்குது. அதனால் பூஜை ரூமில் இருக்கணும். ஆனால் நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கே இது ரொம்ப கஷ்டத்தில் கொண்டாந்து விட்டுரும். அதனால் வந்து பார்த்து வந்து நம்ம சாமி ரூமையும் க்ளீனாக வச்சுக்கிட்டு நம்மளும் க்ளீனாக இருக்கும்போது தான் வந்து பூஜை ரூமுக்குள்ளே போகணும். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது நிறைய பேர் வந்து குளிக்கணுமா, குளிச்சுட்டு தான் ஏற்றணுமா அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு தான் ஒரு தெளிவான முடிவு நான் எடுத்தது என்னென்னா, பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம வேண்டுதலை வைக்கிறது. அதுக்கு வந்து நம்ம குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு ஹாலில் ஏதோ ஒரு டேபிள் மேலே வச்சு கூட நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம். ஆனால் சாமி ரூமில் நம்ம வந்து குளிக்காமல் போய் எந்த தெய்வங்களையும் வந்து நம்ம தொடக்கூடாது. ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற சாமியெல்லாம் நம்ம நிறைய வச்சுருப்போம். அவங்களெல்லாம் நம்ம போய் தொட்டு அந்த விளக்கெல்லாம் நம்ம ஏற்றக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து எனக்கு வீட்டில் பெரியவங்கன்னு யாருமே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து 17 வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சி. ஒரு 1 இயர் கூட நான் வந்து என் மாமியார் கூட இல்லை. வேலையால் எங்கள் வீட்டில் வந்து வேலை வந்து வெளியூர்லன்றதுனால நான் அவங்கள விட்டுட்டு தனியாக வந்துட்டேன். அதுலேருந்து எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் எனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பூஜை வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிட்டு வந்தேன். அங்கே இருக்கிறவங்க பெரியவங்கள்கிட்ட கேட்டு நான் செஞ்சுப்பேன். எனக்கே தெரியாமல் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். அதனாலயா என்னன்னு தெரியல, நிறைய நல்லா வரவு வரும், வருமானம் வரும் பிஸ்னஸில். திடீர்னு பார்த்தா எங்களால் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு லாஸ் ஆகும். அப்புறமா நானே யோசிப்பேன், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், பூஜை ரூமில் ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வாஸ்து பார்த்து வைக்கணும். இதிலலாம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அப்பப்போ நிறைய யோசிப்பேன், நிறைய புக்கெல்லாம் படிப்பேன். வாஸ்து புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு படிப்பேன். நான் புக் ஃபேருக்கு போனனாலே எனக்கு இந்த கோல புக்கு,
பூஜை பண்ணுறத பற்றியான புக்கு, இதை மாதிரி விஷயங்கள், சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு, இந்த மாதிரியான புக்கெலாம் நிறைய வாங்கி நான் படிப்பேன். எல்லாருமே கேட்பாங்க, இந்த சின்ன வயசுலேயே எப்படி இவ்வளோ தூரம் நீ தெரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு கேட்பாங்க. படித்தது பாதினா மீதி வயசானவங்கக்கிட்ட அவங்களோட அனுபவங்களை உட்காந்து நல்லா கேட்பேன். கேட்டுட்டு அதில் எனக்கு எது பிடிக்குதோ அதை தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தேன். விளக்கு தட்டுக்கெலாம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன். வச்சுட்டு அடுத்தது வந்து வேலு, அப்புறம் முருகரோட ஃபோட்டோ, வராகி அம்மனோட ஃபோட்டோ வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுட்டேன். எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை 8 to 9 செவ்வாய் ஹோரையில் தான் வந்து வெத்தலை தீபம் நான் ஏற்றுவேன். மதியம் என்னால் செய்ய முடியல, நிறைய பூஜை வேலையெல்லாம் பார்த்து பொறுமையாக செய்கிறதுனால எனக்கு இந்த டைமில் படைக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அப்போவே வந்து வராகி அம்மனுக்கும் வந்து 8 மணி 8 to 9 தான் படைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில் வந்து எப்பயுமே நான் வராகி அம்மனை வந்து கும்பிடுவேன். அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கும் ஒரு 5 முகம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிடுவேன். பூ உருளியும் சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். நிறைய வேலையெல்லாம் இருந்ததுனால பூ உருளியை வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் கிடச்சிருந்ததுன்னா, அதே மாதிரி நிறைய கலராக பூ எனக்கு கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பூ உருளியை இன்னும் நல்லா அலங்காரமாக செஞ்சு வச்சு தான் நான் படைப்பேன். அதுக்கப்புறம் கண் திருஷ்டியும் நெகட்டிவ் தாட்ஸும் எடுக்கிறதுக்காக மஞ்சள், கொஞ்சோண்டு கல் உப்பு ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டு பூ வச்சுட்டு லெமன் அதில் போட்டு விட்டுருவேன். அது வந்து தென்மேற்கு மூலையாக இருக்கிற பக்கம் தான் நம்ம அதை வைக்கணும். எல்லா வேலையும் முடித்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து வெத்தலை தீபம் போடுறதுக்காக வெத்தலையெல்லாம் ஒரு தண்ணியில் நல்லா அலசிட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு வெத்தலையில் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஒரு பெரிய பிளேட்டில் ரோஸ் தான் இன்றைக்கி நிறைய கிடச்சிருந்தது. அதை வந்து சுற்றி வச்சு விட்டுட்டு அட்சதை போட்டுட்டு அதில் வெத்தலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அகலில் வந்து நெய் போட்டு, முருகருக்கு உகந்த திரி ரெட் கலர் தான், அதனால் அந்த கலர் திரி தான் நான் போட்டிருந்தேன். நம்ம வெத்தலையிலலாம் காம்பு கிள்ளணும் பார்த்திங்களா, அதையும் வந்து இந்த விளக்குக்கு அடியிலேயே நான் போட்டு விட்டுருவேன். இன்றைக்கி வந்து பஞ்சகாவிய விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பஞ்சகாவிய விளக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பெரிய அகலில் வந்து வச்சு நெய் தீபம் தான் போட்டு ஏற்றிருந்தேன். ஃபுல்லாக அது வந்து எரிஞ்சிடணும். அந்த சாம்பலை வந்து நம்ம பன்னீரில் குழச்சி நெத்திக்கு வச்சுக்கிட்டா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரிய அகலில் ஏற்றி வச்சுருக்கேன். அது எரியலை அப்படின்னா நம்ம வந்து கூட ஒரு 2 கற்பூரம் வச்சு கூட வில்ல கற்பூரம் வச்சு ஏற்றி விட்டால் எரிஞ்சிடும். அதை வந்து டெய்லியுமே நம்ம குளிச்சுட்டு வந்து நெத்திக்கு வச்சுக்கிட்டா நல்லது தான். விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பூ போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றும் போது கரெக்டாக 8:30 மணி ஆகிடுச்சி. நிறைவாக வந்து நெய்வேத்தியெல்லாம் வச்சு, பழம்தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி. நெய்வேத்தியெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி தீப தூபம்லாம் காமிச்சு மன நிறைவாக நான் வந்து கடவுளை இன்றைக்கி நல்லா மனசார வேண்டிக்கிட்டேன். என்னோடய கடனெல்லாம் அடையணும், சீக்கிரமாக வீடு கட்டணும் அப்படின்னு நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வராகி அம்மன் தான் துணை இருப்பாங்க. அதனால் என்னோடய வேண்டுதலை வந்து அவங்கக்கிட்டேயும் வச்சுட்டேன். உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன், இன்னையிலேருந்து எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே பூஜையெல்லாம் பண்ணி வாழ்க்கையில் மேலே நம்ம முன்னேறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இணைய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்காவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.